தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தேவேந்திரர்களுக்கு ஏற்பட்ட அவமானம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தேவேந்திரர்களுக்கு ஏற்பட்ட அவமானம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். ஏறத்தாழ ஒரு 50 ஆண்டு காலமாக பார்த்தோம் என்று சொன்னால், அல்லது சுதந்திரத்துக்கு பின்பு இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், தமிழக அமைச்சரவையில் தேவேந்திரகுல வேளாளர்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டே வருகிறார்கள் என்று சொல்ல வேண்டும். குறிப்பாக எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கின்ற வரை, முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற வரை, அதற்கு முன்பு இருந்த ஆட்சி காலத்தில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் யாரும் அமைச்சராக பதவி வகித்தது கிடையாது. எம்ஜிஆர் முதலமைச்சராக வந்த பிறகுதான் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்க ஆரம்பித்தார். சவுந்தரராஜன், கோமதி சீனிவாசன் ஆகிய இருவர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் அமைச்சராக பதவியேற்ற தேவேந்திரகுல வேளாளர்கள் ஆவர். எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்துக்கு முன்பாக உள்ள அனைத்து ஆட்சியாளர்களிலும் தாழ்த்தப்பட்ட சமூகத்து சார்பாக பறையர் சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் அமைச்சராக பதவி வகித்தார்கள். தேவேந்திரகுல வேளாளர்கள் அமைச்சர் பதவி வகித்தது கிடையாது. எம்ஜிஆர் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு வந்த அனைத்து அமைச்சரவைகளிலும் தேவேந்திரகுல வேளாளர்கள் அமைச்சர்களாக நியமிக்கப்படுகிறார்கள். ஆனால் வருத்தமான விஷயம் என்னவென்று சொன்னால், ஒரே ஒரு தேவேந்திரகுல வேளாளர் மட்டும்தான் அமைச்சராக பதவி வகிக்கிறார். அவர் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராக மட்டும் நியமிக்கப்படுகிறார். மக்கள் தொகை கணக்குப்படி பார்த்தோம் என்று சொன்னால், தேவேந்திரகுல வேளாளருக்கு 5 அமைச்சர் பதவி வழங்க வேண்டும், அல்லது குறைந்தபட்சம் 3 அமைச்சர்களாவது தேவேந்திரகுல வேளாளருக்கு வழங்க வேண்டும். ஆனால் ஆளுகின்ற அனைத்து ஆளுங்கட்சியினரும் தேவேந்திரகுல வேளாளர்களை புறக்கணிக்கின்றனர். ஒரே ஒருவரை மட்டும் அமைச்சராக நியமிக்கின்றனர். அவரை வேற எந்த துறைகளுக்கும் அமைச்சராக நியமிக்காமல் ஆதி திராவிடர் நலத்துறைக்கு மட்டும் நியமிக்கின்றார்கள். இது மிகவும் ஒரு வருத்தமான விஷயம். மக்கள் தொகை கணக்கெடுத்து பார்த்தால் குறைந்தது 3 பேராவது தேவேந்திரகுல வேளாளர் அமைச்சர் பதவி வழங்க வேண்டும். அதுதான் தேவேந்திரர்களுக்கு செலுத்தப்படுகிற மரியாதை. ஆனால் அனைத்து அரசியல் கட்சிகளிலும் தேவேந்திரகுல வேளாளர்களை புறக்கணித்து வருகின்றன. தற்பொழுது உள்ள திமுக ஆட்சியில் கூட ஒரே ஒருவர் தான் கைல்வெளி செல்வராஜ் அமைச்சராக உள்ளார். அதுவும் அவர் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராக உள்ளார். வேறு எந்த துறைகளிலும் தேவேந்திரகுல வேளாளர்கள் அமைச்சராக நியமிக்கப்படவில்லை. இது மிகவும் ஒரு வருத்தமான விஷயம். இது தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு ஏற்பட்ட அவமானம் என்று கூட சொல்லலாம். ஆகவே இனி வருகின்ற காலங்களில் ஆளுங்கட்சியாக வருகின்ற அனைத்து கட்சிகளும் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு 3 அமைச்சர் பதவி வழங்க வேண்டும், துணை சபாநாயகர் பதவி வழங்க வேண்டும், அல்லது சபாநாயகர் பதவி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம். இதற்கு திமுக, அதிமுக செவிசாய்க்கும் என நம்புகிறோம்.